பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஒரு காரியத்தை நீங்க செய்யணும். என்ன செய்யணும் பாக்குறீங்களா? உங்க விரலை வச்சு உங்க கண்ணன் மணியை தொட்டு பாருங்க. கருவிழியை தொட முடியுதானே? கையை வச்சு ட்ரை பண்ணி பாருங்களேன். விரல் எடுங்க, உங்க கண்ணுக்குள்ள தொட்டு பாருங்க. அந்த கருவிழியை உங்களை தொட முடியுதா? அந்த மணி, கண்ணின் மணின்னு சொல்லுவாங்களே, தொட முடியுதா அவங்களால? தொடுங்களேன், ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்படி கொண்டு போங்க, இமை அப்படியே டக்குன்னு மூடிடும். நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் கை பக்கத்துல போகாது, கண்ணு டக்குன்னு இமை மூடிடும். இந்த கண்மணியை அவ்வளவு ஈஸியா தொட முடியாது. ஒருவேளை கண்டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க அப்படியே விரிச்சு வச்சு அப்படியே பார்ப்பாங்க. நீங்க மயங்கிட்டீங்க, செயலுக்கு போனீங்கன்னா கண்ணை அப்படியே பார்த்து கண் வெளியே பார்ப்பாங்க. யாராவது தொடருக்கு கையை நீட்டினா என்ன ஆகும்? டக்குன்னு இமை மூடி கண்ணை பாதுகாக்கும், அந்த கண்மணியை பாதுகாக்கும். அதே மாதிரிதான் ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறாராம். சகரியா 2:8 உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லார். என் மகனே, மகளே, உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களையும் என்னையும் ஆண்டவர் கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறார். அப்ப நம்ம பற்றி நினைக்கும் போது என்ன சொல்ல? நான் ஆண்டவருடைய கண்மணி. ஆண்டு சொல்லுவார், நீ என்னுடைய கண்மணி, நீ என்னுடைய கண்மணி. உன்னை ஈஸியா யாரும் தொட முடியாது, சாத்தான் தொட முடியாது. உலகத்தின் சிற்றின்பங்கள், உலகத்தின் காரியங்கள் உன்னை டச் பண்ண முடியாது. அப்படி நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல? எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்ல? நம்மை பாதுகாக்கிற ஒரு அற்புதமான தேவன் நமக்கு இருக்கிறார். அப்போ ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பும் கரிசனை எப்படிப்பட்டது என்பதை சிந்தித்து பாருங்க. கண்ணின் மணியை போல நம்மை பாதுகாக்கிற ஒரு அற்புதமான ஒரு ஆண்டவர் அவர். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிற ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? வெளிநாடு ஒன்றுல ஒரு ஜூல எல்லாரும் மிருகங்களை பார்க்க போவாங்கல்ல. அப்போ சில இடங்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, சிமெண்ட்ல சோறு கட்டி விட்டுருப்பாங்க. கீழே ரொம்ப பள்ளமா இருக்கும். அது ரொம்ப ஆழத்துல புலிகள், சிங்கங்களை உலாவ விட்டுருப்பாங்க. நம்ம அப்படியே நேர்ல பார்க்க முடியும். அந்த மாதிரி அது தாவி வர முடியாத அளவுக்கு உயரமா இருக்கும் அந்த சுவர். அதனால தைரியமா நின்று பார்க்கலாம், போட்டோ எடுக்கலாம். ஒரு முறை பாருங்களேன், ஒரு வாலிபன் ஒரு கரடி அதெல்லாம் பார்த்து கொண்டு இருந்த போது திடீரென்று கோபத்தோட அவ்வளவு உயரத்துக்கு பாய்ந்தவனை உள்ள இழுத்து போட்டு அவனை பீஸ் ஆக்கி அவனை கொண்டு போட்டது. அவனை காப்பாற்றுவதற்கு அந்த ஜூல இருக்கிற அதுக்கான பாதுகாப்பு அதிகாரிகளை ஓடி வந்து பார்த்தாங்க. அதுக்குள்ள அவனை கொண்டு போட்டு விட்டது. எப்படிங்க இவ்வளவு உயரத்துக்கு அந்த கரடி தாவிச்சு? தாவ முடியாத அளவுக்கு தான் உயரமான அந்த சுவர் கட்டப்பட்டு இருக்கிறாரு. அதுவும் எனக்கு அந்த வாலிபனை பிடிச்சு இழுத்து கொள்ளணும். அப்பதான் பக்கத்துல உள்ளவங்க சொன்னாங்க, அவன் அங்க கரடிகளுக்கு குட்டி இருந்தது. கரடி குட்டிகள் மேல ரொம்ப பாசம் உள்ளது. அந்த குட்டியை பாதுகாக்கிற ரொம்ப கவனம் செலுத்தும். கரடி குட்டியோடு இருந்தா பக்கத்திலே போகாதுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கரடி தன்னுடைய குட்டிகளை பாதுகாக்கிறதுல ரொம்ப அக்கறை உள்ளது. குட்டியை தொட்டுதான் அவ்வளவுதான், ரொம்ப ஆபத்து. இவன் என்ன பண்ணா, மேல இருந்து கொண்டு அந்த குட்டியின் மேல கல்ல இருந்து டிஸ்டர்ப் பண்ணான். அந்த கரடி பார்த்து கொண்டே இருந்தது. திரும்ப டிஸ்டர்ப் பண்ணு குட்டி கொஞ்சம் சத்தமிட்டு கொண்டு ஓடி போய் தாயினுடைய அடைக்கலத்தில் ஓடினது. அந்த கரடி கோபம் வந்து விட்டாரு. என்னுடைய குட்டியை நீ கை வைக்கிற? அந்த வேகத்தோடு துள்ளி புதைத்து கரெக்டா அவனை பிடிச்சு இழுத்து போட்டு கொண்டு போட்டு விட்டாரு. அந்த கரடிக்கு குட்டியின் மீது இருந்த பாசம், என் குட்டியை நீ எப்படி தொடலாம் என்பதாக அந்த ஜூல இருக்கிற இந்த மிருகாட்சி சாலையில் இருக்கிற அதிகாரிகளுக்கு ஆச்சரியம். இவ்வளவு உயரத்துக்கு எப்படி அந்த கரடி துள்ளி ஒரு மனிதனை இழுத்து கொண்டு போட்டது? அந்த நேரம் அதற்கு வந்த வேகம், தன்னுடைய குட்டியை பாதுகாக்க, என் குட்டியை டிஸ்டர்ப் பண்ணுகிறானே என்ற ஒரு எண்ணம். அதே மாதிரிதான் ஆண்டவர் நம்ம மேல பாசம் வைத்திருக்கிறார். இவங்க என் பிள்ளைங்க, என் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவங்க, என் குழந்தைகள். அவங்களை தொடவனுக்கு அதிகாரம் இல்லை பிசாசே என்று சாத்தானின் மீது கோபத்தோடு எழும்புவார். அதனாலதான் சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவாராம். தொடாத, டோன்ட் டச் மை சில்ட்ரன், என் பிள்ளைகளை தொடாத, கோபத்தோடு அவர் எழும்புவாராம்.
அப்ப அப்படி ஒரு பாதுகாக்கிற தேவன் நமக்கு இருக்கும்போது ஏன் கலங்கணும்? உங்க குடும்பத்தை பாதுகாப்பார், வேலையை பாதுகாப்பார், தொழிலை பாதுகாப்பார், ஊழியத்தை பாதுகாப்பார், உங்களுடைய சரீர சுகத்தை பாதுகாப்பார், உங்களுடைய ஜீவனை பாதுகாப்பார், உங்களுடைய போக்கையும் மரத்தையும் பாதுகாப்பார், கண்ணின் மணியை போல. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? நான் ஆண்டவருடைய கண்மணி, இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட அவருடைய கண்மணி, அவருடைய பிள்ளை, என்னை யாரும் தொட முடியாதுன்னு விசுவாசத்தோட சொல்லுங்க. சாத்தான் பயந்து நடுங்குவான், ஒருவரும் தொட முடியாது. சொல்றீங்களா? இதயத்துல கை வைத்து, ஆண்டவரே உம்முடைய கண்ணின் மணியாக என்னை வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நான் இயேசுவின் கண்மணி, சாத்தான் என்னை தொட முடியாது, என்னை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.